வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சுகர் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. எல்லாம் எப்படி இப்போ நான் தான் சொல்கிறது. சுகர் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாமல் சாப்பிட்டோம். இனிமேல்ட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது தான். ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சேமிப்பை பற்றி, சிறு சேமிப்பு அதை பற்றி கேட்டிருந்தீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி 2 பேர் இது மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, டாக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தோம். அது கொஞ்ச நாள் போடலை. அதனால நான் அதுலேயே கேட்டிருந்தோம் எதை பற்றி நாங்கள் இந்த மாதிரி டிஸ்கஸ் பேசினா சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சிறு சேமிப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச சில இது சொல்லலான்ட்டு தான். ஆமாம், ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேர் வேலைக்கு போகிறப்போ என்னுடைய சம்பளம் 650 ரூபா. மேரேஜ் ஆகிறப்போ இவங்களோட சம்பளம் 800 850 ரூபா. அவ்வளோதான். கிட்டத்தட்ட என்னோட அப்போ ஜாஸ்தி தான், இப்போ என்னோட ஜாஸ்தி தான். இந்த இடத்துல நாம் இப்படி அவங்க அப்படி இருந்தாலும் ஒரு ஃபேமிலியை கணவன் பண்ணி அதெல்லாம் பார்க்குறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு 650 ரூபா சம்பளம் வரப்போ ஒரு 30 ரூபா சேர்த்து வச்சுருந்தோம். 30 ரூபா 100 ரூபாலாம் சேர்த்து வச்சுருந்தோம் ஒரு உண்டி வச்சு. ஸோ அந்த சேவிங்ஸ்ன்றது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கை கொடுத்தது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது கிடையாது. எவ்வளோ கம்மியாக சம்பாதிச்சாலும் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒன்று கொஞ்சோண்டு எடுத்து ஒரு சேமிப்பு சேர்த்து வச்சோன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு அது கை கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு இன்கம் சேலரி வந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு ஏதாவது ஒன்றுத்தில் போட்டு வைக்கலாம். இதில் ஐ மீன் ஆர்பியோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எதுலையாவது ஒன்றுத்தில் சின்னதாக ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அதை போட்டு வச்சோன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். மெயினாக மிகப்பெரிய சேமிப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத பொருளை வாங்குறது அது ஒன்று. மிகப்பெரிய சேமிப்பு என்னன்னா கடன் வாங்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய சேமிப்பு ஆக்சுவலாக. ஏன்னா கடன் வாங்கலைன்னா நம்மளுக்கு வர இன்கம் நம்மளுக்கு என்ன தேவையானதை மட்டும் நம்ம செலவு பண்ணாவே போதும். கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையானதை மட்டும் செலவு பண்ணாவே அதுவே மிகப்பெரிய சேமிப்பு தான். இன்னொன்று சொன்ன மாதிரி தேவையில்லாத பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பொருளே திருப்பி 2 3ன்ட்டு அதே பொருளே திருப்பி வாங்கிட்டு இருக்கோம். அது மெயின். அதுக்கப்புறம் கடன் வாங்கி பொருள்லாம் வாங்கி நம்ம வீட்டில் சேர்க்குறோம் இல்லையா, அதுவுமே அதெல்லாமே எடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு அதெல்லாமே ஒரு சேமிப்பு தான் நம்மளுக்கு. முக்கியமாக இஎம்ஐயில் தேவையில்லாத பொருட்களை இஎம்ஐயில் வாங்காதீங்க. அது வாங்காமல் அது பெரிய ஒரு சேவிங். ஆமாம், நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிக்சியே இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைனா ஒரு ஸ்டவ்வே இருக்குது வச்சுக்கோங்க, கேஸ் ஸ்டவ்வே இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக ஒரு மாடல் வருது நம்மளுக்கு, அதை விட அப்கிரேட் பண்ணுது. ஸோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆசை வந்துடும். ஸோ அதை வாங்கலான்ட்டு இது அப்படியே நல்லா தான் இருக்கும், இது நல்லா ஓடிட்டு தான் இருக்கும். இது சுத்தமாக கண்டம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு உபயோகமே இருக்காதுன்னா வேணால் நம்ம புதுசு வாங்கலாம். நம்ம அப்படி இல்லாமல் இப்போ புதுசாக வந்துட்டுருக்குன்றதுக்காக நம்ம அந்த பொருளை திருப்பி வாங்கினோன்னா அது நம்மளுக்கு வீண் செலவு தான். அது எல்லாமே அதாவது ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும். இருக்கிறத வச்சு சிறப்பாக வாங்கணும், பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாங்கள் கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் இப்போ கடன் வாங்கி வீட்டில் நாங்கள் பொருள் எதுவுமே சேர்க்கலை. கடன் வாங்கி எந்த பொருளுமே வாங்கலை. ஆக்சுவலாக எல்லாமே என்ன வீட்டில் இருக்கோ, வீட்டில் இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது. எங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் எங்களுடைய ஃபேமிலியை நாங்கள் ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை மாறிச்சு. எனக்கு வேறு கம்பெனியில் வேலை கிடைச்சிது, ஐடி கம்பெனியில் பெரிய லெவலில் வேலை கிடைச்சிது, நல்ல சம்பளம் வந்தது. ஒவ்வொரு பொருளாக அதுக்கப்புறமா வாங்க ஆரம்பித்தோம். ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு தான் வாங்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க மெயினாக அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் அமௌண்ட்டையாவது கோல்டு சேர்க்க ஆரம்பித்தோன்னா பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ, மேற்படிப்பு படிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு பையன்தான் இருக்காங்க, பொண்ணு கிடையாது. இருந்தாலுமே நாங்கள் இது நகை சீட்டு போட்டிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் மாதம் கட்டுறோம். சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு 2000 ரூபா தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே கூட நான் சின்னதாக இந்த மாதிரி மாதம் கட்டி தான் நகையை சேர்த்தேன்.
இப்போ நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிறது எங்களுடைய பேர குழந்தைங்களுக்காக. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் முக்கியமாக கடன் வாங்க வந்தாலும் போதும். தேவையில்லாத பொருட்கள் இப்போது நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். இந்த ஃபோன் கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோ பக்கத்து வீட்டு ஆளுங்களோ இதோட ஒரு நல்ல ஃபோன் வச்சுருக்காங்க, பெரிய ஃபோன் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம வாங்கக்கூடாது. நம்ம ஃபோன் நல்லா ஓட்ட வரைக்கும் ஓட்டணும். இப்போ நிறைய பேர் கமெண்ட் கூட சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் இந்த ஃபோன் என்ன வச்சுருக்கீங்க, இது நல்ல ஃபோன் வாங்க, ஏங்க இது நல்லா இல்லையா இந்த ஃபோனு, இந்த ஃபோனோட வந்து 23,000 வாங்கி ஒரு வருஷம் இருக்குமா இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ்லாம் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு ஃபோன் நம்மளுக்கு போதும் சொல்லிட்டு இதே தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இது வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து வாங்கி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது, வாங்கி தான் ஆகணும், வாங்கலாம். அதாவது நெசசரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணோன்னா அதுவே வந்து சேமிப்பு தான் மெயினாக. ஆமாம், இதெல்லாம் கரெக்டாக தானே நாங்கள் சொல்கிறோம். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுடைய நடைமுறையில் நாங்கள் இருந்ததை வச்சு தான் நாங்கள் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் 2 பேர் ஜீரோவில் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம். ஜீரோ, டோட்டலாக ஜீரோ. மேரேஜ் ஆனோடனே தண்ணி கொடுத்துட வச்சுட்டாங்க. காலையில் மேரேஜ் ஆச்சு, சாயங்காலமாக தண்ணி கொடுத்தோம். ஆமாம், எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது, ஜீரோ, எதுவுமே கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, வாங்கவும் இல்லை. பீரோ கட்டில் எது ஐ மீன் எதுவுமே இல்லைங்க. கட்டில் கூட கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் படுத்தது ஒரு பாய் தான், அவ்வளோதான். பாய் கூட கிடையாது, பெட்ஷீட் தான் படுத்தோம், எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில். அப்படி தான் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் நைட்டே எங்களுக்கு வெறும் பெட்ஷீட்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. நாங்களும் வந்து அது வேணும் இது வேணும் ஆசைப்படல. அதுலேருந்து நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த அளவு நிற்கிறோன்னா அது முக்கியமாக வந்து சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ் தான் எங்களுக்கு பக்கபலமாக இருந்துச்சு. ஒரு 100 ரூபா சம்பாரிச்சா கூட கடன் மட்டும் வாங்காதீங்க. கடன் வாங்கினா உங்களால் இப்போ ஒரு கடன் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பள்ளம் விட்டிங்கன்னா அந்த பள்ளத்துக்கு இன்னொரு மண் எடுத்து போடுங்க, அங்கே பள்ளமாகும், அப்புறம் அது பள்ளமாகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேங்க. மேக்ஸிமம் கடனுக்கு எதையும் வாங்காதே, கடனை வாங்காதீங்க. அதே மாதிரி கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தா வேற இல்லாமல் என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்ம கடன் வாங்கி ஏதாவது ஒரு வாங்கிடுறோம் வச்சுக்கோங்க, வீடோ வாங்கிடுறோம். நம்ம பாதி கட்டிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை விட்டு நின்றுடுவோமோ இல்லை ஏதோ ஒரு இதனால நம்மளால கட்ட முடியலன்னா நம்மளுடைய பேர்டனை வந்து நம்ம குழந்தைங்க மேலே சுமத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஆகிடும். அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, லைஃப் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய பாரத்தை அவங்க மேலே இறக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ நம்ம கடன் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பசங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுதான் வரணும் கிடையாது. சேர்த்து வைங்க. ஒரு 100 ரூபா ஃபஸ்ட் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அதில் 10 ரூபா சேர்த்து வைங்க. நீங்கள் வந்து 4 ஒரு பங்கு கிடையாது, நிறைய 10ல் ஒரு பங்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கனாலே அதுவே பெரிய லெவலில் வரும். ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் எ பிக் ஓஷன். சிறு துளி பெரிய வெள்ளம். தயவு செஞ்சு 10 ரூபா தான், 100 ரூபாயில் 10 ரூபானா 10 ரூபா சேர்க்கறதா என்ன இருக்குது, இதில் என்ன வந்துட போகுதுன்ட்டு அதான் பெருசாக சேர்த்து வச்சோன்னா ஓகே. ஏன்னா நம்ம வயசான காலத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் அது இது நிறைய தேவைப்படும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இல்லையா. நம்மளுக்கு நல்லா சேவிங்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி யாரையும் ஐ மீன் நீங்களும் பணம் கொடுத்தா உங்களால் வாங்க முடியாது, அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க. கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, சேர்த்து வைங்க. இது எங்களுடைய பாலிசி. நான் யாரும் காசு கொடுக்க மாட்டோம், வாங்க மாட்டோம். அப்படி கெஞ்சி கூத்தாலே சில பேர் வாங்கியிருக்காங்க, வாங்கின காசு வராமே போச்சு. நிறைய பேர் சொன்னாங்க உழைச்ச காசு எப்படி தான் திரும்புன்ட்டு, வரவே இல்லையே வரவே இல்லை. அதனால் தயவு செஞ்சு கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அதாவது உழைச்ச காசு திருப்பி வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இது மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்களோ இல்லை ஏதோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்டேருந்து வரலன்னா கூட நம்மளுக்கு வேறு விதத்தில் கடவுள் வந்து நம்மளுக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பார். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார். ஆமாம், அவரும் ரொம்ப லேட்டாக கொடுப்பார். அதை நான் அடிக்கடி சொல்லுறேன், வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது, இன்க்ளூடிங் வலிகளும் மறந்து போகாது. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே கீழே பேங்க் இருக்குது. நான் எந்த பேங்க்குன்னு சொல்ல விரும்பலை. அந்த பேங்க் இருக்குது. நாங்கள் உள்ளே நுழையிறப்பவே வந்து பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கன்ட்டு. எனக்கு வந்து கிரெடிட் கார்டு நான் எதுவுமே, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் எதுவுமே கிரெடிட்டில் வாங்கவும் மாட்டேன். என்ன அங்கே வந்து தெரிஞ்ச அந்த பேங்க்கில் நான் அடிக்கடி போகிறதால அவங்க வந்துட்டு வாங்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், சரி வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம திருப்பி பே பண்ணணும், நம்ம வாங்கிட்டு ஜஸ்ட்டு சும்மா வச்சிடலாம், அது யூஸ் பண்ணலன்னா கூட பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் அதை வாங்கிட்டு அந்த கார்டை வந்துடுச்சு வீட்டுக்கு. அதுலேருந்து அந்த கார்டு அந்த பேப்பரில் ஒட்டி தானே இருக்கும் அந்த கார்டு, அதுலேருந்து நான் பிரிக்க கூட இல்லை அந்த கார்டு. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் வந்து ஏதோ நம்மளுக்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்குது.
அந்த கார்டு வாங்கினா ரீசார்ஜ் பண்ணுவாங்க போல இருக்கு. அது ஏதோ 2 டைம்ஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி கிரெடிட் கார்டு பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இது மாதிரி பே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தது. நம்ம தான் எதுவுமே வாங்கலையே, ஆனால் ரீசார்ஜ் ஆச்சு எனக்கு. நான் உடனேவே வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டேன், எனக்கு வந்துட்டு எனக்கு ரீசார்ஜும் வேண்டாம், எனக்கு இந்த கார்டும் வேண்டாம், எனக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டேன், இது மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எனக்கு கேன்சல் பண்ணிவிடுங்க, எனக்கு கார்டு கூட நான் திருப்பி கொடுத்துறேன், எனக்கு வேண்டாம் சொல்லி நான் வந்து மெயில் போட்டேன், இன்டிமேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ரீசார்ஜ் பண்ணாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு அது ஏதோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு அப்படி வட்டி கிட்டி போட்டு என்னென்னவோ போட்டு ஒன்றுமே இல்லை. அப்படி ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க 200 ருபீஸோ என்னவோ 2 மாதமோ என்ன தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 5000 ருபீஸு நான் ஃபைனலாக அந்த கிரெடிட் கார்டில் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் மெயில் போட்டு பார்த்தா எதுவும் ரெஸ்பாண்ட் இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே 2 மாதத்துலேயே நான் வந்து அதை டீஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் பண்ணாங்களா பண்ணலையா எதுவுமே தெரியல. நானும் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு 5000 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் அதை கட்டலை. நான் எதுக்காக கட்டணும், அதை யூஸும் பண்ணலை, கார்டை கூட பேப்பர்லேருந்து கூட அதை கிழிச்சு எடுக்கல நான். அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணேன், என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக 5000 ருபீஸ் வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆகிருக்கு அந்த கிரெடிட் கார்டு. என்னோட அக்கௌண்ட்லேருந்து 5000 ருபீஸ் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பேங்க்குக்கு டைரெக்டாக போய் கேட்டப்போ, உங்களுக்கு தான் வந்து இது மாதிரி பே பண்ண சொல்லி வந்திருக்குல்ல, நீங்கள் தான் வந்து பே பண்ணலை, இது கட்டி தான் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதில் ஏதோ கிரிவன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது ஆர்பிஐ கிரிவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கினேன். எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் இதுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த இதுக்கு வந்து மெயில் போட்டேன், இந்த மாதிரி வந்து ஆச்சு, நான் ஐடி ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டேன், இந்த டேட்லன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இது வந்து டிஃபால்ட் கஸ்டமர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும், இது உங்களதுலேருந்து தான் பே பண்ணுவோம், நீங்கள் கொடுத்தது தான் அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த 5000க்கே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அந்த காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மெயிலில் நான் விடவே இல்லை, நல்லா வந்து அவங்களை கேட்டு தான் போட்டேன். இது மாதிரிலாம் வந்து என்னது இந்த மாதிரி ஏமாற்றி தான் நீங்கள் வந்து பேங்க்கை நடத்துகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டேன். அது வந்து ஆர்பிஐயோட கிரிவன்சஸோட மெயிலில் போட்டதால் அது வந்து எல்லா மெயிலுமே வந்து ஆர்பிஐ வந்து படிப்பாங்க அந்த பேங்க்கோட இது ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து கடைசியில் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பணமும் எனக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு அந்த அது ரிட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக தான் ஹாப்பியாக இருந்தது. இருந்தாலுமே இது என்னோட தப்பு என்னன்னா, எனக்கு தெரியல, அவேர்னஸ் இல்லாமல் நான் பண்ணதால் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து வந்துடுச்சு. அந்த 200 ரீசார்ஜ் பண்ணாங்க இல்லையா, அதை நான் பே பண்ணியிருந்துருக்கணும். எனக்கு தெரியல இது என்ன பண்ணணும்னா, நம்ம தான் யூஸ் பண்ணலையே, எதுக்கு ரீசார்ஜ் பண்ணாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஷனில் விட்டதாலே எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ தேவையில்லாமல் இது ஒரு சின்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாததே எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னா கடன் வாங்கியிருந்தா என்ன ஆகும்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து கிரெடிட் கார்டு எதுவும் வாங்கினது கிடையாது. எனக்கு அந்த பேங்க் அங்கே எங்கள் ஆஃபீஸ் கீழே இருந்ததால் திருப்பி போகிறப்போ வரப்பெல்லாம் கம்பல் பண்ணி என்னை வந்து கார்டு வாங்க, சரி யூஸ் பண்ணால் தானே நம்ம கட்டணும், வாங்கி அப்படியே வச்சிடலாம் சொல்லிட்டு அப்படியே இருக்குது கார்டு, அப்படியே நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சதே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஸோ கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது. இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, டெய்லி ஒரே ஃபேஸை போயிட்டு வந்து பார்க்கறதால அவங்க வாங்கிட்டாங்க. அது என்ன பேங்க் நான் சொல்ல சொல்லுவேன்னா அதுதான், அதாவது இந்த காலத்தில் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கெத்துன்னு சொல்கிறாங்க, அது வெத்து, அதான் உண்மை. தயவு செஞ்சு அது கடன் இல்லாமல் இருங்க, காசை கொஞ்சம் சேர்த்து வைங்க. கிரெடிட் கார்டு என்னன்னா வச்சுட்டு ஒரு 45 டேஸில் அதை திருப்பி பே பண்ணிடலாம், இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறோம். எல்லா மாதமும் நம்மளால் வந்து திருப்பி பே பண்ண முடியாது அவங்க கொடுத்துருக்க டேஸில். அதுக்கு வந்து அப்படியே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் ஓரளவு நாங்கள் நல்லா இருக்கோம். காரணம்னா எங்கள் ஒய்ஃபு தான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி நல்லா சேலரி வாங்கினாங்க. அந்த சேலரி நாங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டேன் உஷாரா, கண்டிப்பாக பதில் பாதிக்கிட்ட சேர்த்து வச்சேன். என்னுடைய சம்பளம் வந்து வீட்டு செலவு போய், என்னுடைய பெரிய சம்பளம் கிடையாது, எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சு ரொம்ப கம்மி சம்பளம். இவங்களுடைய சம்பளத்தில் வந்து பாதி சேஃப்டி வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு டெவலப் பண்ணது. ஒரு கார் வாங்குறதுலாம் கனவுல கூட நடக்காது. கல்யாணம் அப்போ சைக்கிள் கூட இல்லை எனக்கு. ஆமாம், கல்யாணம் அப்போ சைக்கிள் கூட கிடையாது. அப்படி வாங்குவோன்னு எங்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, எங்களுக்கு கனவும் கிடையாது ஆசையும் கிடையாது, வாங்குவோன்னு நினைக்கல. அது வந்து
அப்படியே கடனே இல்லாமல் ஓரளவுக்கு நாங்கள் வச்சது சேர்த்து சேர்த்து வச்சதால எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது பண்ண முடிஞ்சது. ஆனால் உழைப்பு 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 இவங்களது, நான் ஒன்றும் கிடையாது. நான் சப்போர்ட்டாக தான் இருந்தேன் முழுக்க முழுக்க என்னோட ஏன்னா உழைப்பு. இவருக்கு வந்து வீட்டில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அதையும் நம்ம இது பண்ணி ஆகணும் இல்லையா. ஏன்னா ஒழுங்காக நான் வேலைக்கு போக முடியாது, என்னால் முடியாது. இதோட நல்ல வேலைக்கு போயிருப்பேன் நான். வீட்டில் அப்பாவும் தம்பியும் பார்த்துனதால எங்கேயும் என்னால் போக முடியல. வெளி ஏன்னா ஆக்சுவலாக ஈரோடு சேலம் அங்கெல்லாம் கண்டினியூஸாக ஒர்க் இருந்துச்சு. அப்பா தம்பி இருக்கிறதால ஆஃபீஸ் வேலை கூட நம்ம பண்ணிடலாங்க. ஆனால் வீட்டில் வந்து இவர் ஒரு 2 பேரை இந்த மாதிரி முடியாத 2 பேரை வச்சு பார்த்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸில் கூட போயிட்டு நம்ம பொழுதுக்கும் 12 hours கூட ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அவரோட கடமை அவர் வந்து கரெக்டாக பண்ணார். அவங்க அம்மா இருந்தப்போ வந்துட்டு கடைசியில் உடம்பு சரியில்லாத இருந்தப்போ எல்லாமே இவர் தான் பார்த்தாரு ஃபுல்லாகவே. அதே மாதிரி அப்பாவுக்கு இப்போ வந்து தம்பிக்கும் எல்லாமே அவர் பண்ணுறாரு. சரி, அவருக்கும் நான் சப்போர்ட்டாக தான் இருக்கேன், எனக்கும் அவர் சப்போர்ட்டாக இருக்கார். அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இவங்க வீட்டில் பார்த்துங்கன்னா 25 வருஷமாக சரியாக வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போவேன் வருவேன் வருவேன் லீவ் போடுவேன், எந்த கம்பெனியில் ஒத்துப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ தட்டு தடுமாறி திசை மாதிரி கடன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு ஓரளவுக்கு நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் பையனையும் இப்போ இன்ஜினியரிங் படிக்க வச்சோம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவனுக்கு ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுத்துட்டோம். நாங்கள் கடன் வாங்கி வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, அந்த பேர்டன் வந்து எங்கள் பசங்களுக்கு தான், அவங்களுடைய நிம்மதியும் கெட்டு போகும் இல்லையா. அது மாதிரி இருக்கவே கூடாது. எப்போவுமே ஒருத்தருடைய பாரத்தை வந்து இன்னொருத்தர் மேலே சுமத்தவே கூடாது. அதுதான். அதாவது கடன் இல்லாமல் இருக்கிறத நம்ம பசங்களுக்கு நம்ம பெரிய உபகாரம். ஆமாம், கரெக்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் பேசுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.